நம்ம வந்து என்ன புக் ரீட் பண்ணிட்டு இருக்கோம்னா ஹவு டு பிரிங் அப் அ சைல்டு. ஸோ இந்த புக்கை வந்து நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா டு எஜுகேட் அ சைல்டு இஸ் டு எஜுகேட் ஒன் செல்ஃப். நம்ம வந்து குழந்தைய எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளை நம்ம என்ன செய்யணும்னா எஜுகேட் வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். The education of human beings should begin at birth and continue throughout his life. இந்த எஜுகேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம பிறக்கும் போதிலிருந்து என்ன செய்யுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அது நம்மளுடைய லைஃப் லாங் ஃபுல்லாக என்ன ஆகிட்டே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகிட்டு தான் என்ன செய்யுதுன்னா இருக்குது. Indeed, if we want this education to have its maximum result, it should be begin even before birth. நமக்கு வந்து இது ரொம்ப நல்ல நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த எஜுகேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. In this case, it is the mother herself who proceed this education by means of twofold action. இது வந்து அம்மா தான் என்ன செய்ய முடியும்னா பண்ண முடியும். இது எப்படி அவங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 2 ஃபோல்ட் ஆஃப் ஆக்ஷன் வந்து இங்கே என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்பான் ஹர் செல்ஃப் ஃபார் ஹர் ஓன் இம்ப்ரூவ்மெண்ட். அவங்களுடைய ஓன் இம்ப்ரூவ்மெண்ட்டில் அவங்க என்ன செய்யணும்னா கவனம் வந்து செலுத்தணும். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா தான் ஆசைப்படணும். எப்படிப்பட்ட குழந்தை வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்காண்டி அவங்க என்ன செய்யணும்னா ஆசைப்படணும். ப்ளஸ் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த சைல்டு வந்து என்ன செய்யுதுன்னா வருது. இப்போது நல்ல ஒரு ஃபேமிலி சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா அந்த குழந்தைக்குள்ளே அந்த எனர்ஜி வந்து என்ன செய்யும்னா ஆட்டோமேட்டிக்காக போகும். வீட்டை சுற்றி ஒரே சண்டை ஆர்கியூமெண்ட்டு ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனை அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யும்னா பேபியை வந்து என்ன செய்யும்னா டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ அதை தான் இங்கே என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அப்பான் ஹர் செல்ஃப் அவங்க ஓன் இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும். செகண்ட்லி அப்பான் த சைல்டு who she is forming physically, for it's certain that the nature of the child to be born depends very much upon the mother who form it, upon her aspiration and will as well as upon the material surrounding in which she lives. அப்போ அவங்கள மெட்டீரியல் அவங்கள சுற்றி என்ன நடக்குதோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். டு see that her thought are always beautiful. அப்போ அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும், ஒரு அம்மாவுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து பியூட்டிஃபுல்லாக என்ன செய்யணும்னா இருக்கணும், ரொம்ப பியூராக இருக்கணும். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நோபலாக ஃபைனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்யணும்னா வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைக்கு போகும். her material surrounding as harmonious as possible. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லிணக்கத்தோடு இருந்தது அப்படின்னா அது வந்து ரொம்ப ஒரு நல்ல விஷயத்த என்ன செய்யும்னா கொடுக்கும். அண்ட் ஃபுல் ஆஃப் கிரேட் சிம்பிளிசிட்டி for this is the part of education which should apply to the mother herself. அப்போ இந்த எஜுகேஷன் தான் இந்த விஷயம் வந்து அம்மாவுக்கு வந்து என்ன செஞ்சுருக்கணும்னா தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சு இந்த விஷயத்த வந்து அவங்க என்ன செஞ்சுருக்கணும்னா கொடுத்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விதமாக இன்னும் சூப்பர்பாக அவங்க இருந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு புனிதமான ஒரு குழந்தைய என்ன செய்ய முடியும்னா கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறதையும் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்த நம்ம பர்ஃபெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் அந்த குழந்தையால் நிறைய ப்ராப்ளம்ஸ் எதுவுமே என்ன செய்யாதுன்னா இருக்காது. அந்த குழந்தை வந்து ரொம்ப நல்ல விதமாக என்ன செய்வாங்கன்னா இருப்பாங்கங்கிறாங்க. அப்போ நிறைய குழந்தைங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குன்னா நம்ம அந்த கன்சீவ் ஆன டைமில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். மோஸ்ட் பேரண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் வேரியஸ் ரீசன் கிவ் வெரி லிட்டில் தாட் டு த ட்ரூ எஜுகேஷன் விச் ஷுட் பி இம்பார்ட்டன்ட் டு சில்ட்ரன். நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்கிறாங்கன்னா குழந்தைங்க கிட்டக்க என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்க தான் செய்கிறாங்க. நிறைய பேருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஒரு குழந்தை வருது, குழந்தை வந்தோன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்குறாங்க. அடுத்து அந்த குழந்தையோடைய ஹெல்த்தை நல்லா என்ன செய்கிறாங்கன்னா கேர் எடுக்கிறாங்க. அப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக நல்லா பார்க்கலாம் என்ன செய்கிறாங்க குழந்தைய நல்லாலாம் கேர் எடுத்து நல்லா பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா they think they have fully discharged their duty. அப்போ நம்ம வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளுடைய டியூட்டி எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸ்கூலில் கொண்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. இனி டீச்சருடைய பொறுப்பு, அவங்க தான் எஜுகேஷனை வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. இதை வந்து சொல்கிறாங்க. அடுத்து there are other parents
who know that their children must be educated and who try to do what they can. அப்போ சில பேரண்ட்ஸ் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைக்கு இன்னும் எஜுகேஷன் வேணும், அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சம் முயற்சிகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா பண்ணுறாங்க. அதுலேயும் இருந்து இப்போ வந்து என்ன செய்கிறாங்கன்னா வடிகட்டுறாங்க. பட் வெரி ஃபியூ, even among those who are most serious and sincere, know the first thing to do in order to able to educate a child is to educate oneself. அதுலேயும் குறிப்பிட்டாப்புல கொஞ்சம் பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்னும் ரொம்ப சீரியஸாகவும் சின்சியராகவும் குழந்தை வளர்ப்பில் என்ன செய்கிறாங்கன்னா இருக்காங்க. ஒரு குழந்தை நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி நினச்சோம் அப்படின்னா, முதல்ல நாம் நல்லா இருக்கணும், நாம் நல்லா அந்த எஜுகேஷன் வந்து நம்மக்கிட்டக்க இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்கன்னா நினைக்கிறாங்க. To become conscious and master of oneself, that one can never set a bad example to one child. For it all the above example that education becomes effective. அதாவது நம்ம சும்மா வார்த்தைகளால் குழந்தைங்களுக்கு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறத விட, நிறைய உதாரணங்கள் எல்லாம் எடுத்து சொல்கிறத விட, நாமளே வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக குழந்தைக்கு இருக்கணும் அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. நம்மளை பார்த்து தான் அவங்க எல்லா விஷயத்தையுமே என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கற்றுக்குறாங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. டு ஸ்பீக் அபவுட் வேர்ட்ஸ் அண்ட் டு கிவ் வாய்ஸ் அட்வைஸ் டு அ சில்ட்ரன் ஹேஸ் அ வெரி லிட்டில் எஃபெக்ட் இன் ஒன் டஸ் நாட் ஒன் செல்ஃப் கிவ் ஹிம் அன் எக்ஸாம்பிள். அப்போது ஒரு நம்ம நல்ல வார்த்தைகள் பேசுகிறதுனாலையோ இல்லைன்னா ரொம்ப அட்வைஸ் பண்ணுறதுனாலையோ அது வந்து பெரிய அளவில் என்ன செய்யாதுன்னா குழந்தைகிட்டக்க உள்ளே போகாது. நாம் என்ன மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை பார்த்து அவங்க அப்படியே பழக்குவாங்க. முதல் விஷயம் சின்சியாரிட்டி. நம்ம வந்து ஒரு விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஹானஸ்டி, உண்மையாக இருக்கிறோமான்னு பார்க்கணும். நம்ம குழந்தைக்கு அழகாக நமக்கு அதை நல்லா சொல்கிறோம், உண்மையாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, எல்லாமே சொல்லிவிட்டு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டே நான் இல்லைன்னு சொல்லு அப்படிங்கிறோம். இல்லை ஃபோனை வந்து என்ன செய்கிறோம்னா ஃபோனை வந்து நம்ம எடுக்காமல் விட்டுட்டு இல்லை நான் சார்ஜில் போட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம பொய் சொல்கிறோம். அப்படியெல்லாம் பொய் சொல்லும் போது அந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு தான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு தான் என்ன செய்கிறாங்கன்னா இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறது வந்து உண்மையாக இரு அப்படிங்கிறோம். ஆனால் நம்ம அதை என்ன செய்ய மாட்டேங்கிறோம்னா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேங்கிறோம். கடையில் வந்து ஒரு சாக்லேட் வாங்குகிறோம் குழந்தைக்கு, அவள் வந்து சேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக ஏதோ கொடுத்துட்டாங்க, நம்ம அதை கண்டுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அதை எல்லாத்தையுமே குழந்தைங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ அதை தான் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறத நீ என்ன செய்யனா பாரு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பாரு, தைரியமாக இருக்கிறியா அப்படின்னு சொல்லி பாரு, ஷெல்ஃபிஷ்னஸ் இல்லாமல் இருக்கிறியா, பொலைட்னஸோட இருக்கிறியா, பேஷியன்ஸ் உங்ககிட்டக்க இருக்குதா. அடுத்தது பீஸ், அமைதியாக இருக்கிறியா, காமாக இருக்கிறியா. ஒரு வஸ்டான ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணுற, அமைதியாக ஹேண்டில் பண்ணுறியா, காமாக ஹேண்டில் பண்ணுறியா, இது எல்லாத்தையுமே என்ன செய்யணும் பாரு. செல்ஃப் கண்ட்ரோல், உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல் எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் குழந்தைங்க என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னா அப்சர்வ் பண்ணிட்டுருக்காங்க. all are the things have that are the thought infinitive better an example than a beautiful speech. நீ ஸ்பீச் கொடுக்கறத விட இது பிரகாரம் நீ வாழ்ந்த அப்படின்னா அதுதான் அவங்களுக்கு ஒரு நல்ல உதாரணமாக என்ன செய்யும்னா இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பேரண்ட்ஸ் have a high idea and always act in accordance with it, and you will see a little by little your child will reflect this idea in himself and spontaneously manifest the qualities you would like to see expressed in his nature. நீ இதை மட்டும் பர்ஃபெக்டாக நீ பண்ணாலே போதும், உன்னுடைய சைல்டு வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சுட்டே இருப்பாங்கன்னா அதை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த குவாலிட்டி எல்லாமே உன் சைல்டுக்குள்ளே வரதை நீ என்ன செய்வேன்னா பார்ப்பேன். அவங்க ரொம்ப அழகாக அவங்க இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதை நீ என்ன செய்வேன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்ப்ப அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. குவைட் நேச்சுரலி a child has respect and admiration of his parents. ஆனால் நேச்சுரலாக ஒரு குழந்தை வந்து அப்பாவை தான் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பேரண்ட்ஸை தான் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்குறாங்க. அட்மையர் தியர் பேரண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. நான் இது சம்மந்தமாக ஒரு வீடியோ வந்து என்ன செஞ்சேன்னா பார்த்தேன். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிண்டர் கார்டனில் 2 குட்டீஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஒரு கேர்ள் பேபி, ஒரு பாய் பேபி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேர்ள் பேபி வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம் கேம் வந்து என்ன செஞ்சுட்ருக்காங்கன்னா பண்ணிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் டைம் அந்த கேர்ளால் முடிக்க முடியல. அப்போ டக்குன்னு அந்த கிட்டக்க இருக்கக்கூடிய அந்த பையன் அவன் வேறு ஏதோ விளையாண்டுட்டு இருக்கான். அவன் சடனாக என்ன செய்கிறான்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமை வந்து பிடுங்கினோன்னா அந்த பொண்ணு சொல்கிறாங்க,
இல்லை நான் வந்து விளையாண்டுட்டு இருக்கேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் விளையாண்ட கேமு நான் முடிக்க போகிறேன், ஸோ என் கையில் கொடு அப்படிங்கிறாங்க. இந்த பையன் வந்து ரஃப்பாக என்ன செய்யறான்னா பேசுகிறான், அதெல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ ஜஸ்ட் என்ன வாட்ச் மட்டும் பண்ணு போதும், நீ எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரஃப்பாக ஸ்டெபனாக பேசுகிறான். இந்த மாதிரி 2 times பேசும்போது டீச்சர் வந்து அதை கேட்டுடுறாங்க. உடனே டீச்சர் வராங்க, வந்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, நீ ரொம்ப ரஃப்பாக என்ன செய்கிறேன்னா பிஹேவ் பண்ணுற, இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க பேரண்ட்டை வந்து என்ன செய்கிறாங்கன்னா கால் பண்ணுறாங்க. அவங்க அப்பா வந்து ஸ்கூலுக்கு வரார். ஸ்கூலுக்கு வந்தோடனே உங்கள் பையன் வந்து ரொம்ப ரஃப்பாக வந்து என்ன செஞ்சான்னா பேசினா, இதை அவன் எங்கே இருந்து கற்றுக்கிட்டான் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன செய்யுங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு எனக்கு நாளைக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. அப்போ அந்த அவர் அப்பாவும் வந்துட்டு சரி நான் வந்து நாளைக்கு நான் என் பையனை கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பையனை கேட்குறாரு அவங்க அப்பா, நீ எங்கே இருந்து இதை கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், டேட் நான் உங்ககிட்டக்கு இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறான். அப்படின்னு சொன்னோன்னா அவர் அப்பா அப்படி ஷாக் ஆகிறாரு, நான் என்றைக்குமே அப்படி ரஃப்பாக பிஹேவ் பண்ணலையே, என்கிட்டக்கு இருந்து நீ எப்போ கற்றுக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், நான் இன்னைக்கு மார்னிங் வந்து கிச்சனுக்குள்ளே வந்தேன், கிச்சனுக்குள்ளே வரும்போது அம்மா ஏதோ குக் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்போ நீங்கள் அம்மா கிட்டக்க இருந்து என்ன சொன்னீங்கன்னா சடனாக வந்து பிடுங்கி நீங்கள் வந்து பண்ணீங்க, அப்போ அம்மா சொன்னாங்க நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. நீ எதுவும் பண்ண வேண்டாம், ஸ்டாப், எனக்கு தெரியும் எப்படி பண்ணணும், நான் பண்ணுறதை ஜஸ்ட் பார்க்க மட்டும் செய் அப்படின்னு சொல்லி ரஃப்பாக என்ன செஞ்சீங்கன்னா பேசுனீங்க. அது எனக்கு ரொம்ப அட்மையராக இருந்தது. ஸோ அதை தான் நான் இன்றைக்கி வந்து என்ன செஞ்சேன்னா பண்ணினேன் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்கிறான். சொன்ன உடனே அவங்க அப்பா வந்து ரொம்ப ரியலைஸ் பண்ணுறாங்க, ஐயோ நான் வந்து ஒரு பேட் எக்ஸாம்பிளாக நான் என்ன செஞ்சுருக்கேன்னா இன்றைக்கி நான் இருந்திருக்கேன், ரொம்ப சாரி, இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன்னா அது மாதிரி இருக்க மாட்டேன், அந்த மாதிரி நம்ம பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்கிறாருன்னா திருத்துறாரு. அப்போ மதர் சொன்ன மாதிரி சில பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேர் எடுக்கிறாங்க. கேர் எடுக்கும் போது தான் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அப்சர்வ் பண்ணுறாங்க. குழந்தைகிட்டக்க ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குன்னா அவங்க நம்மக்கிட்டக்க இருந்து தான் கற்றுக்குறாங்க, நம்மளை நாமே கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க என்ன செய்கிறாங்கன்னா லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ இதில் வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். If you wish to respect by a child, have respect for yourself. குழந்தை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினச்சேன்னா நீயே என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ரெஸ்பெக்ட் பண்ணிக்கோ. அண்ட் பி ஒர்த்தி ஆஃப் ரெஸ்பெக்ட் அட் எவ்ரி மொமெண்ட். அந்த மதிப்புக்குரிய பர்சனாக நீ எல்லா நிமிஷமும் என்ன செய்யணும்னா இருக்கணும். நெவர் பி, இப்போ நம்ம எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்கன்னா சர்வாதிகாரியாக இருக்காத, சர்வாதிகாரம் வேண்டாம், இம்பேஷண்ட்டாக இருக்காத, அப்படியே ஒரு விஷயத்தில் ஒரு பொறுமை இல்லாமல், ஒரு க்யூலே நிற்கிறோம் பொறுமை இல்லாமல் அங்கே போய் அப்படியே கத்திட்டு அதெல்லாம் என்ன செய்யாதுன்னா இம்பேஷண்ட்டாக எந்த இடத்துல என்ன செய்யாதுன்னா இருக்காத அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து வென் யூ ஆர் சைல்டு ஆஸ்க் யுவர் செல்ஃப் எ கொஷின். இப்போ குழந்தை வந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்டுச்சு அப்படின்னா do not give him a stupid or silly answer. ஸ்டூப்பிடான ஆன்சர் என்ன செய்யாதுன்னா எக்காவது கொண்டும் கொடுக்காத அப்படிங்கிறாங்க. உனக்கு வந்து இன்கேஸ் தெரியல அப்படின்னா நீ என்ன செய்யினா அந்த இடத்துல உண்மையை கூட என்ன செய்யினா சொல்லு அப்படிங்கிறாங்க. உண்மையை சொல்லிவிட்டு நான் வந்து உனக்கு வந்து படிச்சுட்டு நான் கிளியராக சொல்கிறேன் அப்படிங்கிறத கூட சொல்லு, அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இட் இஸ் ஆல்வேஸ் டு டெல் த ட்ரூத் அப்படிங்கிறாங்க. ஸோ அது கூட ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் என்றைக்கும் வந்து என்ன செய்யாதுன்னா ஸ்டூப்பிடான ஒரு ஆன்சரை கொடுக்காதுங்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா the worst of all is to leave their children with the servants. It is crime. சர்வெண்ட்டோட என்ன செய்யாதுன்னா குழந்தைய வந்து விட்டுட்டு போகாத, இது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா naturally there is also the age when children are put to schools and that they begin to come in contact into with a lot of host of children who are almost always very much must be very much recommended. அப்போ வந்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் தான் போட போகிறோம். ஸ்கூலில் வந்து நிறைய குழந்தைங்க அவங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்க அந்த இடத்துல போய் என்ன செய்ய போகிறாங்கன்னா பழக தான் என்ன செய்கிறாங்கன்னா போகிறாங்க. ஸோ நீ என்ன செய்யாத அப்படின்னா குழந்தைய வந்து சர்வன்ட்ஸ் கிட்டக்க அந்த ஸ்கூல் ஏஜ் வரைக்கும் அதை என்ன செய்யாதுன்னா விடாத, அது வந்து நல்லது இல்லை அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கில் கொடுத்தது. டு எஜுகேட் அ சைல்டு இஸ் டு எஜுகேட் ஒன் செல்ஃப் அப்படிங்கிற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி டாபிக் மட்டும் என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். இது ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டாப்பிக்கு. ஹெல்பிங் தி மதர் இன் யோகா. மதர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து யோகாவுக்கு இந்த குழந்தைங்க வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்சர் பாருங்களேன், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக வந்து மதர் வந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அது வந்து ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா கேட்குறாங்க.
ஸோ இது வந்து நம்ம இதில் ஒரு சின்ன பேராகிராஃப் தான். இது என்னன்னு பார்க்கலாம். இந்த 50s the mother took French class for the children. மதருக்கு வந்து 50 வயசு இருக்கும்போது அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் கிளாஸ் வந்து என்ன செய்கிறாங்கன்னா எடுக்கிறாங்க. During one of this Friday evening class in the playground, one of the children asked the mother, what can we do to help you mother in the yoga? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவினிங் டைமில் ஒரு குழந்தை வந்து மதர்கிட்ட கேட்குது, உங்களுக்கு நான் எந்த விதத்துலையாவது ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. யோகாவில் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. உடனே சுற்றி இருக்கிற குழந்தைங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்க. பட் ஆனால் மதர் வந்து என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா சிரிக்கலை. அவங்க வந்து அப்படியே பார்க்குறாங்க. அவங்க என்ன வேர்டு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, she said very simple, be happy அப்படிங்கிறாங்க. இப்போ பி ஹாப்பி அப்படின்னு சொன்ன உடனே பழையபடி அங்கே சுற்றி இருக்கக்கூடிய குழந்தைங்க எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா சிரிக்கிறாங்க. பட் த மதர், அப்போது அதுக்கு அந்த சின்ன பையன் யார்கிட்ட சொன்னாங்களோ அதுக்கு வந்து அந்த பையன் வந்து ரிப்ளை பண்ணுறான். பட் த மதர், we are always happy அப்படிங்கிறான். நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக தான் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு மதர் சொல்லக்கூடிய வேர்டை பார்க்கலாம். த மதர் கண்டினியூடு, எஸ் இட் இஸ் குட், அது ரொம்ப நல்ல விஷயம். பட் பிகாஸ் வென் யூ ஆர் ஹாப்பி ஹியர் இட் மீன்ஸ் யூ ஆர் இன் த ரைட் பாத். நீ ஹாப்பியாக இருந்த அப்படின்னா நீ சரியான பாதையில் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அர்த்தம். பட் இம்மீடியட்லி யூ ஃபீல் அன்ஈஸி ஆர் ஸோ நாட் ஹாப்பி. ஒருவேளை நீ அன்ஈஸியாக ஃபீல் பண்ணாலோ இல்லை நீ ஹாப்பியாக சந்தோஷமாக இல்லை அப்படின்னாலோ இட் மீன் தேர் இஸ் சம்திங் ராங் விச் யூ ஹாவ் டு அட்டெண்ட் டு. அப்போ உனக்குள்ளே ஏதோ சில தவறுகள் வந்து என்ன செய்யுதுன்னா நடக்குது. சம்திங் ராங் விச் யூ ஹாவ் டு கரெக்ட். நீ வந்து உனக்குள்ளே இருக்கக்கூடிய சில விஷயத்தை என்ன செய்யணும்னா கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க. அப்போ நம்ம வந்து இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னா செக் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும்னா பார்க்கணும். ஹாப்பியாக இருந்தாங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அவங்க டீனேஜாக இருந்தாலும் சரி, எப்போவா இருந்தாலும் சரி, அவங்க ஹாப்பியாக இல்லை, ஒரு மாதிரி டல்லாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன செஞ்சிட்ருக்குன்னா ஓடிட்டுருக்கு. அப்போ அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு பெரிய இஷ்யூஸ் இல்லாமல் நம்மளால் சீக்கிரமாக அவங்கள என்ன செய்ய முடியும்னா வெளியில் கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம கிரேட் இன்வெகேஷன், ஃபஸ்ட்டு கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். செகண்ட் கிரேட் இன்வெகேஷன் நம்ம எதுக்காண்டி பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளுடைய குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்தாலும் 2 குழந்தைங்களையும் நம்ம இமேஜின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒளியை வச்சு நம்ம என்ன செய்யலாம்னா நல்லா வந்து அவங்கள வந்து நல்லா கிளென்ஸ் பண்ணலாம். அடுத்தாப்புல லவ் எனர்ஜியை வச்சு நல்லா வந்து எனர்ஜைஸ் பண்ணலாம். அடுத்தாப்புல டிவைன் வில் அவங்களுக்கு நல்லா அவங்களுக்குள்ளே போய் அவங்கள நல்லா கைட் பண்ணுற மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். 4th பேராகிராஃப்க்கு வந்து அவங்கள நல்ல இப்போ எப்படி என்ன பொசிஷனில் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை அவங்க அடைஞ்ச மாதிரி நம்ம என்ன செய்யலாம்னா விஷுவல் பண்ணலாம். 5th பேராகிராஃப்க்கு நல்ல வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் ஷீல்டு வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா போட்டுக்கலாம். ஸோ இதை நம்ம அப்படியே பண்ணிக்கலாமா? ஸோ கண்களை மூடிக்கலாம், ஸ்பைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு கிரேட் இன்வெகேஷன் வேர்ல்டுக்காண்டி பண்ணிக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணிக்கலாம், மெதுவாக எக்ஸேல் பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on the earth. From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master know and serve. From the center which we call the human race, let the plan of love and light work out and make seal the door where evil dwell. Let light, love and power restore the divine plan on earth, so be it, so be it, so be it. இப்போ நமக்காண்டி பண்ணிக்கலாம். From the point of light within the mind of God, let light stream forth into the mind of every person, every being. Let light descend on earth. இப்போ நம்மளுடைய குழந்தைங்களை நல்ல விஷுவல் பண்ணிக்கோங்க. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நல்ல தெய்வீக ஒளியானது மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் நம்மளுடைய குழந்தைங்களுடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த எனர்ஜி அவங்களுக்குள்ள போக அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவான எமோஷன்ஸ், நெகட்டிவான ப்ரோக்ராம், ப்ளஸ் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கோபம், எரிச்சல், இரிட்டேஷன், ஸோ ஏதாவது நம்மளை பார்த்து அவங்க அப்படியே அவங்களுடைய சப்கான்ஷியஸ் ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க அப்படியே உள்ளே எடுத்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய சப்கான்ஷியஸ்லேருந்து
அந்த தேவையில்லாத அந்த எனர்ஜிஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா விஷுவல் பண்ணிக்கலாம். இந்த ஒளியானது அப்படியே அவங்களுடைய ஆறாம் முழுவதும், அவங்களுடைய சக்ராஸ், அவங்களுடைய ஆர்கன், அவங்களுடைய செல்கள் முழுவதும் ஊடுருவி செல்லட்டும். அதில் அவங்களுடைய சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத நெகட்டிவான ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அப்படியே கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டிகிரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷயம் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே அவங்களுடைய கால் பாத சக்கரா வழியாக எல்லா விதமான டாக்ஸினான எனர்ஜி எல்லாமே பூமிக்குள்ளே அப்படியே ஃப்ளஷ் அவுட் ஆகட்டும். From the point of love within the heart of God, let love stream forth into the heart of every person, every being. May the great spiritual teacher return to earth. நல்ல பிரபஞ்சத்திலிருந்து நிறைய அன்பு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நிறைய வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய குழந்தைங்களுடைய கிரவுன் சக்கராக்குள்ளும் நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இந்த லவ் எனர்ஜி அப்படியே ரொம்ப அழகாக சட்டிலாக அவங்களுடைய ஆறாம் முழுவதும் நல்ல ஊடுருவி செல்கிறது. அவங்களுடைய சக்ராஸ், அவங்களுடைய ஆர்கன், அவங்களுடைய செல்கள் எல்லாமே அப்படியே பாசிட்டிவாக நல்ல வைப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். அவங்களுடைய எல்லா விஷயமும் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா மாறுற மாதிரி நம்ம நல்ல உருவகப்படுத்திக்கலாம். அவங்களுடைய ஆறா நல்ல பிரைட்டாக ஜொலிக்கிற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center where the will of God is known, let purpose guide the will of every person, every being. The purpose which the Holy Master known answer. Let good will and the will to do good descend on earth. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ அப்படியே அழகாக நம்மளுடைய குழந்தைங்களுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. அவங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே அப்படியே அழகாக டிவைனோட வில்லோட ஒருங்கிணைஞ்சு அப்படியே செயல்படுற மாதிரி நாம் நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். டிவைனோடைய கைடன்ஸு, ஹெல்ப்பு, ப்ரொடெக்ஷன் எப்பொழுதும் அவங்கள சுற்றி அப்படியே எப்பொழுதும் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி நாம் நல்ல உருவகப்படுத்திக்கலாம். அவங்களுடைய ஒவ்வொரு ஸ்டெப், அவங்களுடைய ஒவ்வொரு செயல், அவங்களுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் டிவைனோடைய கைடன்ஸ், ஹெல்ப் அண்ட் ப்ரொடெக்ஷன் பேராலே நடக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். From the center which we call the human race, let the plan of love and light to go and we'll see that it will bear eventually. நல்ல கடவுளுடைய விருப்ப சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இப்போ நம்மளுடைய குழந்தைங்கள நம்ம அப்படியே என்ன செய்யலாம்னா பார்க்கலாம். அவங்களுடைய ஃப்யூச்சரை அவங்க எப்படி வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃப்யூச்சரை நீங்கள் அப்படியே விஷுவல் பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம அப்படியே எனர்ஜி கொடுக்கலாம். அந்த விஷயத்துக்கு தேவையான அவங்க என்ன மாதிரி ஆகணும்னு நம்ம நினைக்கிறோமோ அந்த விஷயத்துக்கு தேவையான நிறைய எனர்ஜி அவங்களுடைய ஆறாம் முழுவதும் நல்ல ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். டிவைனோடைய கைடன்ஸ், ஹெல்ப் அண்ட் ப்ரொடெக்ஷன் பேரால் அந்த விஷஸ் அப்படியே வேகமாகவும் பாதுகாப்பாகவும் நடக்கிற மாதிரி நம்ம நல்ல விஷுவல் பண்ணிக்கலாம். லெட் லைட், லவ் அண்ட் பவர் ரிஸ்டோர் த டிவைன் பிளான் ஆன் எர்த். நல்ல இந்த மூணு சக்தியானது மெதுவாக மெதுவாக நம்மளுடைய கிரவுன் சக்கராக்குள்ள நல்ல வேரூன்றி இறங்குகிறது. நம்மளுடைய குழந்தைங்களுக்குள்ளேயும் நல்ல வேரூன்றி இறங்குகிறது. இது நம் அனைவரையும் சுற்றி சூழ நல்ல ஒரு பாதுகாப்பு கவசமாக போடப்படுகின்றது. To the Supreme God, Divine Father and Mother, thank you for your priceless blessings. To Grandmaster Chokoshi, to Mahal Guru Shimali, to all the great ones, Holy Guru, Holy Master, Saint, Archangel, Holy Angel, and Spiritual Member. Thank you for your priceless blessings. For the deeper understanding of this session, thank you, even full faith. With the divine healing on the ground, and with the next, can't tell you,